ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி 49 நிமிடங்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷபின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு அவரிடம் ஒப்படைப்போம். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு புதிய வார வார்த்தைகளை ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டு வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய நாளும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கரம்தானே கூட இந்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அடியேன மரத்தில் நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அங்கே நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் கடந்த கிழமையில இந்த நாட்களை பார்த்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்பை இன்றைய மிகுதி பகுதிகளை இன்றைய நாட்களே மிகுதியா இந்த நாட்களை பார்த்து முடிப்போம். என்னோட கூட இந்த நாட்களிலே வாருங்கள், இந்த நாட்களிலே பாருங்கள். மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவருடைய, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய மேசியா ஒரு சமாதான பிரபு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மிக 5:5 பார்க்கிற வேளையிலேயே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது பாருங்கள். இவரே சமாதான காரணர். அங்கே அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷர்கள் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாய் நிறுத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவரே சமாதான காரணர் என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப சமாதான பிரபுவாகிய மேசியா என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து அவர் வருவதற்கு முன்பாக இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் இது இன்னும் நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் பார்ப்போம். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது. 14 இருந்து வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கு சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்றால், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிரத்தானே ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலேயே ஒழித்து இருதிரத்தாரே தமக்குள்ளேயே ஒரே புதிய மனுஷனாக இந்த நாட்களிலே சிருஷித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். பகையை சிலுவையினாலே கொன்று அதிலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்பாக்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகையை அங்கே என்ன செய்கிறார்னு சொன்னால், எல்லா காரியங்களையும் அங்கே என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், சிலுவையினாலே இந்த நாட்களில் அந்த சொல்லப்படுற அந்த பகையை கொன்று இந்த நாட்களிலே இருதிரத்தாரையும் இந்த நாட்களிலே சமாதானப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அதாவது வருகையின் போது இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷம் இந்த நாட்களில் அறிவிக்கப்படுகிறதை அங்கே வேதத்திலே நமக்கு இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நிமித்தம்தான், அவர் மரித்தது நிமித்தம்தான் அங்கே சுவிசேஷம் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை பாருங்கள், ஆதிகாமத்திலே பார்க்கிற வழியில அங்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆனாலும் இந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அந்த சுவிசேஷத்தை நிறைவேற்றினார். மறுபடியுமாய் அவர் இந்த நாட்களிலே அவரேதான் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் மேசியாவாக ஒரு சமாதான பிரபுவாக இந்த நாட்களிலே வரப்போறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது, நமக்கு ஒரு பாலம் பிறந்தார், நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோல் மீது இருக்கும், அவர் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நித்திய பிதா சமாதான பிரபு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், அந்த நித்திய பிதா என்று சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்களிலே
அங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே பாருங்கள் மரித்து உயிர் தெழுந்து இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களை அதற்கு முன்பாக சொல்லுகிறார். இந்த நாட்களை சீசர்களுக்கு நானும் பிதாவும் இந்த நாட்களே ஒன்றாய் இருக்கிறோம் என்றால் நித்திய காலமாக இந்த நாட்களே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க நீங்க வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்கள் யாத்ரா புஸ்தகத்திலே அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், மோசேயை அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், உங்களுடைய ஜனங்களுக்கு காரியங்களை எப்படியாக இந்த நாட்களை சொல்லுவதென்று சொல்லுகிற வழியிலே நீ போய் அவர்களுக்கு சொல்லு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஐயாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அங்கே என்ன காரியத்தை பார்க்கிறோம்? அவர் நித்திய காலமாக இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிற ஹிஸ் இன்டர்னல் லைஃப். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை அவரை குறித்து பார்க்கிற வழியிலே மேசியா ஒரு சமாதான பிறவு மட்டுமல்ல, அவர் நித்திய காலமாக நித்தியமாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவருடைய வருகையின் போது இந்த நாட்களில் ஒரு காரியம் இந்த நாட்களை சம்பவிக்கும் என்னவென்றால், அங்கே பாருங்கள், அங்கே அவர் நித்தியா பிதா என்பதை அந்த வருகையிலே ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் 7வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வழியிலே அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர் கடைசி பாருங்கள், இப்ப குத்தினவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சொல்லி, ஓகே, நாங்கள் அவரை கொலை செய்து விட்டோம், அவருடைய காரியம் முடிந்து விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்படியாக சொல்லி காரியத்தை முடித்து விட்டார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர் மறுபடி வரப்போகிற வழியிலே இவரையா நாங்கள் குத்தினோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிற அளவுக்கு அந்த கேள்வி இந்த நாட்களில் எழும்புகிறதை இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, பாருங்கள், அடுத்ததாக இந்த நாட்களை 2வதாக நாங்கள் பார்ப்போமா? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொல்லலாம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சகரியா 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூர்ந்து, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். பாருங்கள் இந்த வார்த்தை. அவர் எப்படி என்று சொன்னால், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே எப்படியாக இருந்தது? ஒரு கழுதை குட்டியின் ஊடாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த கிழக்கு வாசல்ல இந்த நாட்களை அவர் போனார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதைத்தான் ஈஸ்வருக்கு முன்பாக கொண்டாடினார்கள். பாருங்கள், அவர் மரிக்கிறதற்கு முன்பாக அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அங்கே கழுதைக்குட்டியிலே போகிற வேளையிலே எல்லாரும் அவர்கள் குருத்தோலையை பிடித்து, அதாவது ஆண்டவரை குறித்து ராஜா, அதாவது உங்களுடைய ராஜா வாழ்க என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை வாழ்த்தினது மட்டுமல்ல, அவரை இந்த நாட்களை பாருங்கள் அங்கே சந்தோஷமா இந்த நாட்களை அவர்களை வரவேற்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், அந்த கழுதைக்குட்டியின் மேலே ஏறியவர் இந்த நாட்களை ஏறி வந்தவர் இந்த நாட்களை பாருங்கள் மறுபடியுமாய் அந்த கிழக்கு வாசல் ஊடாக வரப்போகிறார் என்பதை பார்க்கக்கூடிய. ஏனென்றால் இன்றைக்கு அந்த கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களை பாருங்கள், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆண்டவர் வாழ்ந்த கொஞ்ச காலத்துக்கு பின்பாக பாருங்கள், அந்த கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அதை அந்த இடத்திலே இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட ஒரு ராஜா அந்த நாட்களை என்ன செய்தார்? அந்த கிழக்கு வாசல் இந்த நாட்களை மறுபடியுமாய் துறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அது மறுபடியுமா இந்த நாட்களில் அடைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த வாசல் ஆண்டவருடைய வருகைக்காகத்தான் இன்று வரைக்கும் அதை பூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இன்னும் ஒரு அதிசயத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே என்ன சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே பாருங்கள், அங்கே ஒலிவ மலையிலே அங்கே அந்த மரிக்கிறவருடைய சடலங்களை கொண்டு போய் இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். எங்கேயோ இடங்கள்ல இருந்து கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? யூதர்கள் இந்த நாட்களை அந்த சடலங்களை இந்த நாட்களை கொண்டு போய் ஏனென்றால் அந்த ஒலிவ மலையிலே ஆண்டவருடைய பாதம் படும் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அதான் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. அந்த வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் இந்த நாட்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே கொண்டே அந்த சடலங்களை இந்த நாட்களை பாருங்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். ஒலிவ மலையிலே ஒன்றுமே இந்த நாட்களை இல்லை. ஆனாலும் இந்த ஒரு அதாவது செமிட்டரி அதை கட்டி இந்த நாட்களை வைத்து ஜனங்களை இந்த நாட்களை அடக்கம் செய்து கொண்டு வருகிறார் சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான அதாவது பெத்பகேவுக்கு வந்தார். வந்தபோது இயேசுவானவர் சீசர் 2 பேரை நோக்கி,
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கு ஒரு கழுதையையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை இந்த நாட்களிலே அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களில் ஏதாவது சொன்னால் இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அப்பொழுது அவன் அனுப்பி விடுவான் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் இந்த 4வது வசனத்திலே பார்க்கிறோம். சகரியா 9:9 சொல்லப்பட்ட காரியத்தின்படி, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மறியின் மேலும் ஏறிக்கொண்டு இடத்திலே வருவார் என்று சீயோன் குமாரத்தியை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், எந்த காரியம் ஆண்டவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதோ புதிய ஏற்பாட்டு அது நிறைவேறி இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே நிறைவேறாமல் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான அன்பு பிள்ளை பாருங்கள், ஏனென்றால் அந்த இடத்திலே பாருங்கள், அவரே இந்த நாட்களிலே பாருங்கள், முன்னும் பின்னுமாக ஜனங்கள் நடக்கிறது மட்டுமில்லை, ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவரை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை அங்கே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், இந்த வேத பகுதி சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் அவர்கள் அங்கே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த நாட்களை பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் மறுபடியுமா இந்த நாட்களை சகரியாவின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை போவோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகத்திலே அங்கே 11வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 11வது அதிகாரத்திலே 11, 12, 13 வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்று சொன்னால், உங்கள் பார்வைக்கு நன்றாக கண்டால் அதாவது என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்திலேயே எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் அந்த நாட்களே, அதாவது அவர்களால் இந்த நாட்களே அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு நான் அந்த 30 வெள்ளிக்காசையும் எடுத்து அவைகளை குயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்திலேயே இருந்து விட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சம்பவத்தை பார்க்கிற வேளையிலே அந்த கடைசியாக இந்த நாட்களில் என்ன காரியம் நடந்தது என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே அதாவது யூதாஸ்கரியோத் நாட்களிலே அந்த பணத்தை 30 வெள்ளிக்காசை இந்த நாட்களிலே எறிந்து விடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் சொல்லப்பட்ட சகரியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மத்தேயு 27வது அதிகாரத்திலே 1 10 வரையும் வாசிக்கிற வேளையில் அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக நான் சொன்ன பிரகாரம் இங்கே சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே நாங்கள் வாசித்த பிரகாரம் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமினுடைய குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அங்கே ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்புவார்கள். ஒருவன் தான் தலைச்சன் பிள்ளைகளுக்காக தூக்கிக்கிறது போல எனக்காக இந்த நாட்களை மனம் கசந்து தூக்கிப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரும பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 1 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களிலே அவரை மேசியாவிலே அங்கு மேசியாவை குத்தினவர்கள் இந்த நாட்களிலே அவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலும் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியே இந்த நாட்களில் அவரை குத்தினவர்கள் அங்கே நோக்கி பார்ப்பார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களை அவரை காணுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய அந்த வருகையின் போது இந்த நாட்களிலே பாருங்கள், கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு எல்லாரும் பார்ப்பார்கள். ஐயா, உலகத்திலே ஒரு மனுஷனுடைய கண் கூட இந்த நாட்களில் அந்த இடத்திலே காணாம இருக்காது. அவன் குருடனா இருந்தா கூட அவனுக்கு கூட அந்த நாட்கள் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் வருமான கத்துடைய அப்படியான சூழ்நிலைக்கு வரும். அப்ப பாருங்கள், அந்த வேளையில தான் சொல்லுவார்கள், இவரையாய் நாங்கள் குத்தினோம் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்வார்களாம்,
புலம்புவார்களாம் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த காரியங்கள் ஒன்றும் இந்த நாட்களில் இன்றைக்கு நிறைவேறவில்லை. ஏதோ அப்படியானால் கடைசி ஆண்டோட வருகையின் போதுதான் இந்த நாட்களை பாருங்கள், அவரை குத்தினவர்கள் மேசியாவை நோக்கி பார்ப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய வருகையின் போது அந்த நாட்களிலே அங்கே அவரை குத்தினவர்கள் இந்த நாட்களிலே அங்கே நோக்கி பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, குத்தப்பட்ட மேசியாவை இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களை நோக்கி பார்க்கிறது மட்டுமல்ல, அந்த வெள்ளிக்காசை இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே எப்படியாக ஆலயத்திலே இருந்து விட்டது போல இந்த நாட்களே அதே மாதிரி தான் அங்கே யூதாஸ் கரியோத் அந்த பணத்தை கொண்டு போய் மறுபடியும் திருப்பி அவரிடத்திலே அங்கே எறிகிறான். அருமையான கர்த்தருடைய ஆலயத்திலே எறிகிறதை பார்க்கிறோம். அதனால அவங்க சொல்லுகிறார்கள், அது எங்களுடைய பாடிலே அது உன்னுடைய காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவனை இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே இந்த ஒரு சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் இந்த நாட்களில் நிறைவேறவில்லை. இரண்டாவதாக பாருங்கள், நான்காவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே மேப்பனை வெட்டுவேன், அங்கே மந்தைகள் சிதறடிக்கப்படும். இந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனும் இன்னும் ஒரு காரியம் இந்த நாட்களில் இன்னும் ஒரு முறை இந்த நாட்களில் இந்த காரியங்கள் நடக்க போகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத வார்த்தையிலே 13ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 13:7 இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பட்டயம் என் மேப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேப்பனை வெட்டி அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்க போகும். ஆனால் என் கரத்தை இந்த நாட்களே பாருங்கள் சிறுவர்கள் மேல் அங்கே திரும்ப வைப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே இங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த வசனம் சொல்லப்படுகிற அடுத்த வசனத்திலே தேசமெங்கிலும் சம்பவிக்கும் காரியங்கள் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதிலே மீதியா இருக்கும். அப்ப இனி இந்த காரியங்கள் நடக்க போற காரியம். 2 பங்கு ஜனங்கள் இந்த நாட்களே சங்கரிக்கப்பட போறார். இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம், ஐயா நீங்க 2 பங்கு ஜனங்கள் சங்கரிக்க போறார்கள் சொல்றீங்களே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், 2021 கடைசியில இருந்து 22ஆம் ஆண்டுல இருந்து 23, 24ஆம் ஆண்டு கொரோனா என்று சொல்லப்படுகிற ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோய் பாருங்கள், இந்த நாட்களிலே அது இயற்கையாக வந்த நோய் அல்ல. அந்த நாட்களே அந்த நோயை செயற்கையாக அந்த நாட்களை உருவாக்கினார்கள். அருமையான கர்த்தருடைய, ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள ஜனத்தொகையை குறைக்கும்படியாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த நாட்கள் அந்த காரியம் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அந்த 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 அதிலே பாருங்கள், இந்த நாட்களே அநேக வயசானவர்கள் கூட இந்த நாட்களில் இறந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், வயசானவர்கள் நோமலாய இந்த நாட்களை சர்வசாதாரணமாக மூச்சு திணறுகிற காரியம் இந்த நாட்களே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு இந்த நெஞ்சிலே சளி பிரச்சனை இப்படியான காரியங்கள் இந்த நாட்களே வரும். அந்த காலகட்டத்திலே பாருங்கள், நோமலாய சாதாரணமாக இந்த நாட்களை பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற வேளையிலே முற்காலத்தில் என்ன செய்வார்னு சொன்னால், அந்த சளி இதுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கொடுத்து இந்த நாட்களை அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் இந்த கொரோனா காலத்துல என்ன செய்ய விட்டாங்க, இது கொரோனா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவள் அங்க இருமுகிறது தும்முகிறது இப்படியான காரியங்களை அவளை கொண்டு போய் இந்த நாட்களை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் வைத்து, ஆனால் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை. அவர்கள் ஒரு வெண்டிலாட்டை மட்டும் இந்த நாட்களே, அதாவது அந்த வெண்டிலாட்டை மட்டும் இந்த நாட்களை பூட்டினார்களே ஒழிய வேற எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை மறுபடியும் கலட்டி விட்டு என்ன செய்வார்கள், அந்த அவர்களை கொண்டு இந்த நாட்களை மறித்தார்களா மறிக்கவில்லையோ கொண்டு போய் இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களை கொண்டு போடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அப்படியாக அந்த நாட்களை மறித்த ஜனங்களிலே கிட்டத்தட்ட பார்க்கிற வேளையிலே 2ஆம் உலக யுத்தத்திலே மறித்தவர்களை விட அதிக ஜனங்கள் இந்த நாட்களை மறித்திருக்கிறார்கள் சொல்லி இந்த கணக்கெடுப்பின்படி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியங்கள் என்னவென்று என்றால், அதுல இருக்கிற ஜனங்கள் பாருங்கள், அதாவது இருக்கிற 2 பங்கு 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கையோ அது மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு அங்கே உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குவது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமுடுவது போல அவர்களை புடமுடுவேன். அவர்களை நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் இன்னும் ஒரு சம்பவம் நடக்க போறது, இன்னும் ஒரு மனுஷ அழிவு இந்த நாட்களிலே வரப்போறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு சில வேளை நாங்க நினைக்கலாம், இந்த நாட்களே
பாருங்கள், உலகத்திலே பாருங்கள் என்ன காரியம். இன்றைக்கு பஞ்சத்தில ஜனங்களை அநேகம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயோடு அநேக ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, யுத்தத்தினாலே அநேக ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், இன்னும் ஒரு விதத்திலே இந்த நாட்களிலே ஜனங்கள் இன்றைக்கு அழிவை சந்திக்க போகிறாள் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இந்த அழிவுகளை இந்த நாட்களே பாருங்கள், அங்கே பிசாசானவன் தந்திரமாய் இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே, அதாவது இந்த நாட்களே அதிகாரிகளுக்குள்ளே பூந்து இந்த நாட்களே ஏதாவது ஒரு வழியிலே ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அருமையான நண்பர்களே. அதனாலே பொல்லாத கொடிய நோய்களை இந்த நாட்களை உருவாக்குவான், அல்லது இந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தை உருவாக்கி ஜனங்களை அழிக்கும்படியாக இந்த நாட்களை செயல்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மிகுதியா இருக்கிற அந்த பாருங்கள் இந்த நாட்களில் அந்த 3ஆம் பங்கு என்ன செய்வாராம், அந்த பங்கை எடுத்து இந்த நாட்களை அவர்களை புடமுடுவாராம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட ஜனம் அங்கே புடமிடப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் அருமையான கண் பிள்ளைகளை, எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நீங்கள் பாருங்கள், அங்கே பாகாலுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதையாய் அங்கே 7000 அதாவது இந்த நாட்களை தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்களா, அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை, ஆண்டவரே எல்லாரையும் கொண்டு போட்டாங்க ஆண்டவரே, நான் ஒருவன் தான் மீதியா இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களே. ஆண்டவர் சொன்னார், அப்படி அல்ல மகனே, ஆனால் இப்படியாக நான் வைத்திருக்கிறேன். அதே விதமாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சில ஜனத்தை, ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வருகைக்கு அவர்களை பயன்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறது, அவர்களை அக்னியாக இந்த நாட்களை, அக்னி ஜுவாலியாக இந்த நாட்களை பயன்படுத்துவார் என்று சொல்லி. அப்படியாக தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களை புடமிட்டு அவர்களை இந்த நாட்களை, அதாவது புடமிடுகிறார் என்று சொன்னால் அவர்களை பயிற்சிவித்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்களை இந்த நாட்களே காரியங்களை செய்து இந்த நாட்களே சொல்கிறவர்களிலே அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்திலே ஒரு பெரிய சேனையாக எழுந்திருந்த ஒரு ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்கிற ஜனங்களாக இந்த நாட்களை இருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு எலியா ஜெபித்தார், வானத்திலே இருந்து இந்த நாட்களை அக்னி வந்ததா வரையில்லையே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தண்ணீரை மழையை நிறுத்தன்னு சொன்னார், மழை நின்றதா நிக்க இல்லையா, நின்றது. மழையை பெய்யன்னு சொன்னார், பெய்ததா பெய்யவில்லை. ஒரு சாதாரண மனுஷனுடைய சொல்லுக்கு அங்கே கர்த்தர் அங்கே செவி கொடுத்து அக்காரியத்தை செய்கிறேன்னு சொன்னால், எலியா தேவனிடத்திலே எப்படியாக ஒரு நெருக்கத்தோடு இந்த நாட்களில் இருப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் நாங்க பார்க்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கிதியோனை குறித்து பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே யுத்தத்திலே சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள், அந்த அதிகாரத்தை இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய நினைத்திருக்கிறதை இன்றைக்கு பிசாசு கூட இந்த நாட்களை அறிந்திருக்க முடியாத அருமையான கர்த்தருடைய. அதனாலதான் இந்த நாட்களை பாருங்கள், அவன் யாருதான் இந்த நாட்களை தன்னுடைய தலையை நசிப்பான்னு தெரியாதபடி எல்லா அதாவது முதல் பேரான பிள்ளைகளை இந்த நாட்களில் அழிக்கும்படியான காரியத்தில் இந்த நாட்களில் செயல்பட்டான். ஆனால் கடைசியாக ஆண்டவர் அவனுடைய தலையை சிலுவையிலே அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னார், நசித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை. இப்ப பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த வருகையின் போது இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், மேப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன பிரகாரம் இந்த கடைசி ஆண்டவருடைய வருகைக்குள்ள கூட ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள் என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற கிறிஸ்தவர்கள் நடக்கிற காரியங்கள் ஒரு பெரிதான காரியங்கள் சொல்லி நாங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இனி வரப்போற ஒரு கொடுமையான காரியங்கள் இந்த நாட்களில் ஈடு கொடுப்பதற்கு இந்த நாட்களில் ஒருவரும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களிலே சம்பவிக்கிறதை குறித்து தான் தானியேல் தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் இந்த நாட்களை தானியேலுக்கு வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த காரியத்தை பாருங்கள், அந்த நாட்கள் அந்த அதை அப்படியே மறைத்து வைத்துக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அது கடைசி நாளுக்குரிய காரியமாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இனி நடக்க போகிற அந்த கடைசி காலத்திலே பயங்கரமான, அதாவது இனிமேல் சம்பவிக்க மத்தேயுல சொல்லப்படுகிறது, இனிமேல் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் இனிமேல் சம்பவிக்க போற காரியம், அதாவது எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் முந்தி நடந்த காரியங்களை விட மோசமான காரியமாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான சூழ்நிலைக்கு மனித வர்க்கமே இன்றைக்கு தள்ளப்பட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு பாருங்கள், ப்ரோக்ராம் இந்த நாட்களை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் வைத்து இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அங்கே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த தீர்மானத்தின்படி அவர்கள் வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நாடுகளில் இந்த நாட்களை என்ன நடக்குன்னு சொன்னா, அதை குறித்து அதை வேண்டாம் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் யுவதிகள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், ஒரு அதாவது அவர்களுக்கு ஒரு லவ்விலே, அதாவது காதலில் ஒரு தோல்வி வந்து சொல்லி சொன்னா அது அதுல தான் கேட்கிறாங்க போயிட்டு, என்னன்னு சொல்லி சொன்னா இப்படியா நடந்து போச்சு என்ன செய்கிறதுன்னு சொல்லி, நான்
அவ விடுறதா இல்லாட்டி அவருக்கு திருமணம் செய்யறதான்னு கேட்கிற வழியிலே அது மனுஷனுடைய தன்மையை அறியாத நிமித்தம் அந்த காரியங்கள் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் தான் நினைத்தபடியே அந்த கம்ப்யூட்டர் நாட்கள் அவனுக்கு மறுமொழியை கொடுக்கிற வழியிலே அந்த இடத்திலே அவர்கள் தவறான முடிவு எடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இந்தியா தேசத்தில் இருந்தாலும் சரி, வேறு வேறு எங்கே தேசத்தில் இருந்தாலும் சரி பாருங்கள், தற்கொலை செய்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் இதனிடத்திலே முடிவை கேட்டு அங்கே தற்கொலை செய்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் அரசாங்கம் கூட இன்றைக்கு எச்சரிச்சிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது ஒரு ஜீவனில்லாத ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு இந்த நாட்களை பாருங்கள், ஒரு ரோபோட்டர்கிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கிறோம்னு சொல்லி சொன்னால் எப்படியான ஒரு முட்டாள்தனமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே எல்லா இடத்திலேயும் ஒரு பயங்கரமான குழப்பம், பயங்கரமான நிலப்பாட்டுகள் இன்றைக்கு உலகம் இந்த நாட்களில் தள்ளப்பட்டு கொண்டு போயிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாக இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த நாட்களை என்ன செய்ய போறார், வரப்போறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடும் ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ அவர் வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த சம்பவம் எதை குறித்து சொல்லப்படுகிறது சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த நாட்களை குறித்து மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கிற வழியில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அதைத்தான் இங்கே தூதனாக சொல்லப்படுகிற காரியம் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானன் வந்த நாட்களில் அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நியமிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக சொல்லப்படுகிற காரியம் ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று சொல்லப்படுகிறது. யாரை குறித்து என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்தான் இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா உடன்படிக்கை இங்கே ஜனங்களோடு இந்த நாட்களை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் என்ன சாதாரண உடன்படிக்கை இல்லை, இரத்தத்தினாலே இந்த நாட்களை உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்தவர், அந்த உடன்படிக்கை தேவனானவர் இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே வரப்போறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், லூக்காவின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 7வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்ன என்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றிலே அசையும் நாணலையோ அல்லது எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷரையோ? அலங்காரம் வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழுகின்ற இந்த நாட்களிலே வாழுகிறவர்கள் அரச மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன் போய் உனக்கு அதாவது உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தினால் எங்க குறிப்பிடப்படுகிறது. இவன் தான் என்று சொல்லி யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே அடுத்ததாக இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அங்கே மேசியாவுக்கு ஒரு முன்னோடியாக இந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் இந்த இடத்துல இருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் 5வது 6வது வசனத்தை இந்த நாட்களை வாசித்து முடிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே, அருமையான வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திலே எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய நாள் வரும் என்பதைத்தான் நாங்கள் அங்கே நிர்ணயிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், எலியா தீர்க்கதரிசியை இந்த நாட்களை அனுப்புகிறேன் சொல்லப்படுது. அப்படியானால் எலியா இன்றைக்கு மரிக்கவில்லை, அதே எலியா தான் மறுபடியும் இந்த நாட்களிலே வரப்போகிறார் ஆண்டவருக்கு முன்பாக. அருமையான கர்த்தருடைய எப்படி என்று சொன்னால்,
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய அந்த கோப உக்கிரகம் வந்து இந்த பூமியை சங்காரம் பண்ணாதபடிக்கு எலியா இந்த நாட்களில் ஒரு வல்லமை பெற்ற மனுஷனாக இருக்கிறபடி, ஏனென்றால் எலியா எப்படிப்பட்ட அங்கே அதாவது வல்லமோல ஜெப வீரனாக இந்த நாட்களில் இருந்த பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணித்தான் இந்த நாட்களிலே காரியம் செய்யப்பட்டது, மழை நிறுத்தப்பட்டது, மழை வந்தது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடந்ததை, அங்கே அற்புதங்கள் நடந்ததை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த நாட்களை அவரே இந்த நாட்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வாராம், அங்கே பிதாக்களிடத்திலே பேசுவாராம். பிதாக்களை பேசி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில், பிள்ளையுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்தை திருப்பவர் என்று சொல்லி சொன்னால், எல்லாரும் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களிலே வருவார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையோடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்கள், முன்னோடியாக எலியா திரும்பி வரப்போகிறார். அப்போ எலியா வந்துட்டாரா? இன்றைக்கு வரவில்லை. பாருங்கள், அந்த நாட்களிலே ஆண்டவரை குறித்து சொன்னார், இப்ப எலியாவின் ஆவியை உடையவர் என்று சொல்லி, அது அப்படியாக அந்த நாட்கள் எலியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவினுடைய அழைப்பு வித்தியாசம். எலியாவுக்கு தேவன் கொடுத்திருந்த கிருபை வரங்கள் மாறாதவைகள். எலியா இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் கர்த்தருடைய காரியத்தை செய்தாரோ அதே போல் இந்த நாட்களில் இங்கே பாருங்கள், அவர் மறுபடியும் வந்து இந்த நாட்களிலே ஜனங்களுடைய பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அவர்கள் பிதாக்களுக்கும் இந்த நாட்களிலே திருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்த்த இந்த காரியங்கள் ஆண்டவருடைய அதாவது வருகை சமீபமாய் இருக்கிறபடியினால் இன்னும் அந்த சொல்லப்பட்ட இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஒரு சில தீர்க்க தரிசனங்கள், இந்த நாட்களில் நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அங்கே இந்த நாட்களிலே நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 1:7 சொல்லப்பட்ட பிரகாரம், சகரியா 12:10 சொல்லப்பட்டபடியா குத்தப்பட்ட மேசியாவை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை குத்தினவர்களும் அவரை காணுவார்கள். அது மட்டுமல்ல, அவர் மறுபடியும் வரப்போற வேளையிலே அங்கே சகரியாவில் மல்கியாவில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இன்னும் ஜனங்களுடைய அழிவைத்தான் ஜனங்கள் சந்திப்பார்களை ஒழிய இந்த நாட்களை பாருங்கள், ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த 2 பங்கு அந்த மிகுதியா இருக்கிற அந்த ஜனங்களை இந்த நாட்கள் என்ன செய்ய போறான்னு சொன்னால், அவர்களை புடமிட்டு தன்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக, இங்கே எலியா வந்து இந்த நாட்களில் அந்த காரியத்தை செய்கிற வேளையிலேயே ஆயத்தப்படும்படியாக மறைவாக அவர்கள் அந்த சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவித்து அவர்களை பக்குவப்படுத்தும்படியாக அவர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை, இந்த நாளிலும் ஆண்டவரே, நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பில் இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே தகப்பனே, இந்த நாளில் மீதாமை கூட இந்த வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக சோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களே முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும் என் மீட்பெரும் என் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நன்றி. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேதரின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருக்கு கூடாக எடுத்து வந்த அந்த வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நாளில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேதரின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மீதியான நிறைவேற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பின்களை தேர்வு செய்து எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.